வாழ்த்துகிறேன். In the name of Jesus Christ, I greet you all. Today is the Father's Day. Many churches, they celebrate Father's Day. இன்றைக்கு அநேக தேவாலயங்களில் மதங்களில் தகப்பனார் தினத்தை கொண்டாடுவதை நாம் காண்கிறோம். So father is a very important person in the family. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தகப்பன் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for this time to share the word of God, my Lord. Hallelujah. Speak with everybody, those who are listening, and help them to practice according to the word of God. Your name be only honored. In Jesus' name we pray. Amen. Hallelujah. So Bible says the father is the head of the family. அதாவது வேதாகம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு தகப்பன் தான் ஒரு குடும்பத்துக்கு தலைவன் என்று விளக்கமாக சொல்கிறார். So Ephesians chapter 5 verse 3 says, the husband is the head of the wife as Christ is the head of the church, his body of which he is the Savior. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைவராயிருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். So Bible says the husband is the leader in family. Hallelujah. So husband is the leader of his wife and also children. So Bible says here mentioned that Christ is the head of the church, his body of which he is saved. அதாவது புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் தகப்பன் தலைவனாயிருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகர். இயேசு சுவாமி இந்த சபைக்கு தலைவராக இருந்து தன்னை ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதே போல ஒரு குடும்பத்தின் தலைவன் தகப்பனானவன் அந்த குடும்பத்தின் மனைவி குழந்தைகள் ரட்சிக்கப்படுவதற்கு ரட்சிப்பு என்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பிழையான வழிகளை விட்டு சரியாக நடப்பதற்கு தகப்பன் ஒரு தலைவனாக கர்த்தர் நியமித்திருக்கிறார். Hallelujah. So husband loves his wife and make her as a holy through the word of God. அதாவது தகப்பன் மனைவியை நேசித்து குழந்தைகளை நேசித்து ஆண்டவர் வார்த்தை கூடாக அவர் என்ன செய்வோம், பரிசுத்த ஜீவியத்துக்குள் அவர்களை கொண்டு நடத்தவர். Hallelujah. So Bible says Ephesians chapter 5 25 and 26, husband love your wife just as Christ loved the church and gave him up for her to make her holy, cleansing her by the washing with water through the word. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கியால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்ற மகிமையான குடும்பமாக மாற்ற வேண்டும் என்று வார்த்தை சொல்றோம். So the husband should have responsibility for his family. Hallelujah. So the husband first of all love his family and children. God has given wife for every family.
and also children God has given for our inheritance. எங்களுடைய சுதந்திரத்துக்கு தந்திருக்கிறார். அதே போல ஜீசஸ் எப்படி ஆண்டவர் சபையை நேசித்து தம்மில் அவர் எப்படி நேசித்து திருவசனத்தை கொண்டு எப்படியாக சுத்திகரித்தாரோ அதே போல தகப்பன்மாரும் பிள்ளைகளை மனைவியை ஆவிக்குரிய வழியில் நேசிக்க பழகும். ஆவிக்குரிய வழியில் நேசிக்க பழகி ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலம் அவர்களுக்கு புத்தி சொல்லி பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பை உண்டாக்க வேண்டும், ரட்சிப்பை உண்டாக்க. That's most important. ஹல்லேலூயா. நாம் மனைவிக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ புத்தி சொல்லும் பொழுதோ நம்முடைய ஆன் நாலேஜ், நம்முடைய சொந்த அறிவில் நாம் புத்தி சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்படைவார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது இருபுறமும் கருப்புள்ளது. ஹல்லேலூயா. அது ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், கண்டித்து உணர்த்தும். Hallelujah. So if you want to advise your children and wife, use the word of God. Hallelujah. Use the word of God. If you want to use the word of God, daily the fathers read the Bible and meditate and do what it says. After only you know the meaning of the word of God, and you know how to use the word of God when you advise your children and wife. You understand? So, தகப்பன்மார் அவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து நேரத்தை கொடுத்து அதை அப்படி நடக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு வார்த்தைகளை எந்த இடத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரியும். அன்னுடையால் அவர்கள் பிள்ளைகளோடு அல்லது மனைவியோடு புத்தி சொல்லும் பொழுது தேவ வார்த்தையை நீங்கள் உபயோகித்து அதன்படி சொல்லும் பொழுது அந்த தேவ வார்த்தையின் வல்லமை, the power of the word of God will change their life. Hallelujah. Hallelujah. So they should be united themselves and become as a one flesh. அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக ஒன்றிணைந்து அவர்கள் ஒரு சரீரம் போல செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சரீரம் போல ஆண்டவர் முதல் ஆதாமை உண்டாக்கி அவனுடைய சரீர விலாவெலும்பிலிருந்து தான் மனைவியை உண்டாக்கினான். ஹல்லேலூயா. ஒரு ரெண்டு சரீரம் ஒரே சரீரமாக நேசிக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்கிறோம். Hallelujah. So Bible here say Ephesians chapter 5 verse 31. For this reason that a man will leave his father and mother and be united to his wife, and two will become one flesh. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். You know, we are the members of the church body. So you have to love your wife, and also the two will become one flesh. ஒருவரை கணவன் மனைவி ஒருவரை நேசிக்கணும். அவருடைய சரீரம் அவருடைய ஒரே சரீரம் போல இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி அவனுக்கு கூட ஏவாளை உண்டாக்கித்தான் ஒரு குடும்பத்தை உண்டாக்கினான். ஒரே மாம்சம்.
ஹல்லேலூயா. ஒரே மாம்சமாக நாம் இருக்கோம். அதற்காகத்தான் பைபிள் சொல்லுது, உன் தகப்பனையும் தாயை விட்டு நீ மனைவியோடு ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும். Hallelujah. That means you have to look after your parents. But when you have to apart from them and you unite with your wife. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு முடிவை எடுக்கணும். Hallelujah. தனிப்பட்ட முடிவு எடுக்கப்படும். ஒன்று எடுத்து உங்களுக்கு உதவியாய் தந்த மனைவியோடு சேர்ந்து ஆலோசனை செய்து ஒரு நல்ல முடிவை எடுக்கவர், ஒரே மாம்சமாக இருக்கவர். Hallelujah. So father loves his wife as he loves himself. அதாவது தகப்பன் தன் மனைவியை தன்னை போல நேசிக்கவர், தன்னை போல நேசிக்கவர். Hallelujah. நம்முடைய கலாச்சாரத்தில் மனைவியை இரண்டாம் ஆக்களாகத்தான் நினைக்க இருக்கிறது நம்முடைய தமிழ் கலாச்சாரம். ஆனால் பைபிள் சொல்றபடி அது வித்தியாசம். அதாவது உன்னை போல நீ உனக்கு உன் நன்மைக்கு உன்னை எப்படி நேசிக்கிறாயோ அதே போல உன் மனைவியை நேசிக்கணும். இதுதான் பைபிள் say. Hallelujah. So Ephesians chapter 5 verse 33. However, each one of you also must love his wife as he loves himself, and the wife must respect her husband. எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவி இடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். அப்ப தன்னை போல. நாங்கள் எங்களை எப்பொழுதும் கவனமாக நாம் எங்களுடைய வாழ்க்கையை எங்களை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சரீர பலன், ஆன்மீக பலன், உங்களுடைய வேலைகள், ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் எங்களை நன்றாக நடத்த எங்களை நாங்கள் நேசிக்கிறது போல உங்களுக்கு தேவன் தந்த உங்கள் மனைவி அதை போல் நேசிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. அவளுயா இரண்டாம் பட்சமாக மனைவி எண்ணியாமல் அவளை மதித்து அவளுக்குரியவர்களை சந்திக்கணும், அவளுடைய தேவர்களை சந்திக்கணும், அவளுடைய அபிலாசைகளை நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. அவள் உங்களிடம் கேட்க முதல் அவளுடைய தேவைகள் உங்களுக்கு தெரிய வரும். அவள் கேட்காமல் செய்யும் பொழுது அவள் உங்களில் இன்னும் பயபக்தியாய் இருப்பாள். You understand? So without any condition, you should love your wife and meet all her needs. Hallelujah. அது மட்டுமல்ல, அதில் அழகா சொல்லுவது மனைவியும் புருஷனத்தில் பயபக்தியாய் இருப்பார். நாம் அப்படி நடக்கும் பொழுது மனைவி உங்களிடம் பயபக்தியாய் இருப்பார். பயபக்தி என்றால் உங்களோடு இணைந்து உங்களுடைய எல்லாவற்றிலையும் இசைந்து உங்களுடைய உதவிகள், உங்களுடைய தேவைகளை அவளும் அனுசரித்து நடப்பார். ஹல்லேலூயா. ஒரு புருஷன் என்றொரு பக்தியோடு அவள் நடப்பார். அது கணவனுடைய நடக்கையில் அவருடைய போக்கள் இருக்கிறார். ஹல்லேலூயா. So the Ephesians chapter 51 chapter 5 verse 28. Ephesians chapter 5 verse 28 says, husband ought to love their wife as their own bodies. He who loves his wife loves himself. புருஷர்களும் தங்கள் மனைவியை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். மனைவியை நாம் சொந்த சரீரமாக பார்க்கிறோம். அவளுக்கு வேதனை, கண்ணீர் வந்தால் அது எங்களுடைய கண்ணீர் வேதனை போல நாம்
நாம் எண்ண பழக வேண்டும். சில இடங்களில் மனைவி கணவனிடம் ஒன்று சொல்வதில்லை என்றால் அவர் நடக்கிற விதத்தில் ஒன்று சொல்வதில்லை. கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைக்கு எதிராக இருக்கும். ஹல்லேலூயா. சில காரியம் மாறாக இருக்கும், எதிர்மாறாக இருக்கும். ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, புருஷன் தன்னைத்தான் நேசிக்கிறது போல தன் மனைவியை நேசிக்க பழவன். ஹல்லேலூயா. பைபிள் கிளியர் சொல்லுது, உன்னை போல பரனை நேசி. இதுதான் ஆண்டுடைய வேதாகமத்தில் முக்கிய கருத்து. உன்னை போல பரனை நேசி. வேற எந்த மார்க்கத்திலையும் எந்த புத்தகத்திலையும் சொல்லல. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் அடிப்படையில் கணவனானவன் மனைவியை தன்னை போல நேசிக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. மனைவி ஆண்டவர் கணவனுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம். ஹல்லேலூயா. ஒரு மனைவி வீட்டில் இல்லாவிட்டால் அந்த வீடு ரெண்டா தான். அவள் தான் எல்லாம் போய் ஒழுங்கு வேண்டும். பிள்ளைகள் உடுப்பை கொண்டு எல்லாம் அயம் பண்ணி வச்சு கணவனுடைய எல்லா காரியங்களையும் நடத்தி அதே நேரத்தில் எல்லா சமையலையும் செய்து கணவன் பிள்ளைகளுக்கு என்ன விருப்பம் என்பது மனைவிக்கு தான் தெரியும். ஆமா இல்லையா? அவள் சமைத்து கொடுப்பாள். ஹல்லேலூயா. அப்படி எல்லா தேவைகளையும் மனைவிதான் சந்திப்பார். ஒரு வீட்டில் மனைவி இருக்கிறதால எல்லாம் வீட்டில் கார்டன் எல்லாம் எவ்ரிதிங் she will look after. ஹல்லேலூயா. அப்ப அது கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு ஆறுதல். ஹல்லேலூயா. கணவனிடம் மனைவி என்னங்க, அல்லது நம்முடைய கலாச்சாரத்தில் கணவனை கூட பேர் சொல்லி அழைக்கிறதில்ல. என்னங்கன்னுவாங்க, இல்லாட்டி வாங்கல்வாங்க, இல்லாட்டி டாலிங்கன்னுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு இரக்கமான சொல்லு. அல்லது இல்லாட்டி பிள்ளைகள் அப்பான்னு சொல்றோடைய அப்பான்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி அழகாக அன்பாக கூப்பிடுகிறார். பிள்ளைகளை அழகாக அந்த பிள்ளைகளை கூப்பிடுவார். அந்த அன்பு இரக்கம் எல்லாம் அந்த தாயிடம் நாம் காண்கிறோம். அந்த தாயும் அப்படியாக அன்பு இரக்கமாக இருப்பதற்கு கணவன் தன்னை போல நேசிக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. கணவன் தன்னை போல நேசிக்கும் பொழுது அவளுக்கு சந்தோஷம், சமாதானத்தை, அந்த வீடு சரியாக நடக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல மனைவியிலே அன்பு கூறுகிறவன் தன்னைத்தான் அன்பு கூறுகிறான். நாம் ரெகக்னைஸ் பண்ணலாம். ஹல்லேலூயா. அவன் தன்னைத்தான் அன்பு கூர்ந்து எல்லாம் இருக்கிறான். என்ன, அவன் குடும்பத்துக்கு அவன் வீட்டுக்காரி சரியா நடத்துகிறான். ஹல்லேலூயா. சரியா நடத்துகிறான். அப்ப அவன் அன்பு கூறும் பொழுது, கணவன் அன்பு கூறும் பொழுது மனைவி சந்தோஷமாகிறாள். மனைவியுடைய அநேக வருத்தங்கள், வாதைகள் சுகமடைகிறது. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அவள் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு கணவன் அவளை தன்னை போல் நேசிப்பது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. So Colossians chapter 3 verse 19 says, கொலோசியர் 3:19, husband love your wife and be not bitter against them. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். This important word. அவர்களை கசந்து கொள்ளவன. அவர்கள் என்ன வாழ்க்கை, இதை பார்க்க நான் மாண்டு போற நல்லம் என்று சொல்ற அளவுக்கு மனைவியை உள்ளத்துல கசப்பு வார அளவுக்கு கணவன் நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சில வேளையில் சில காரியங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் பொறுத்து அவளை நேசிக்கப்படும். சில காரியங்கள் அவர்களுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் நாம் அவர்களை மன்னித்து ஒப்புரவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. If they sometime மனைவி கணவன் உங்கள்கிட்ட இந்த பிள்ளைண்டா
Oh, doesn't matter. Kindly excuse me. Finish. Chapter close. அப்ப மன்னிப்பு கேட்பது ஆண்டவரே கடைசி நாளில் சிலுவையிலிருந்து மன்னிக்க சொன்னார். அதே போல அந்த மன்னிப்பின் மனப்பான்மை கணவன்மாரிடம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை என்றாலும் அதில் மன்னிப்பு ஒன்றிணைந்து, சாத்தான் கணவன் மனைவிக்கிடையில பிரச்சனை உண்டு பண்ண பார்ப்பான். செயல்களில், பேச்சுகளில், நடக்கைகளில். You should be very careful in your life. So you are the leader. என்ன நடந்தாலும் அவள் ஒரு கசப்பு இல்லாதபடி, கோபம் இல்லாதபடி, ஓகே, that is my mistake, kindly forgive me. ஹல்லேலூயா. அது மாதிரி நாம் அவளை கசப்பு உண்டாக்க, அவளுடைய மனதில் வேதனைப்படாதபடி அவளை அன்பாக நம்மை போல நேசிக்க பழக வேண்டும். தாய் தகப்பனை விட்டு கணவனை நம்பி மனைவி வந்தார். இப்போ இந்தியா கல்ச்சரின் படி மனைவி திருமணம் முடித்தோடனே மாமா மாமியார்கிட்ட போயிடுவாங்க. அப்படித்தானே? அதிகமாக முதலே கல்ச்சர் அப்படியே தெரியல. ஆனாலும் கணவன் மனைவியை இசைந்து அன்பா நடத்தும் பொழுது அவருடைய தாய் தகப்பன் கூட அவளை அன்பாக மகளை போல நடத்துவார். அது தகப்பனுடைய கரத்தில் இருக்கிறது. எந்த கசப்பும் இல்லாமல் அவளை அன்பாக நடத்த பழக வேண்டும். ஹல்லேலூயா. So 1 Peter chapter 3 verse 7 say, husband, in the same way be considerate as you live with your wife and treat with respect as the weaker partner and as heirs with you of the gracious gift of life, so that nothing will hinder your prayer. புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாயிருக்கிறபடியால் அவள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் வேகத்தோடு அவளுடன் வாழ்ந்து அவளுடனே அவர்கள் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரிக்கும்படியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யவும். You have to respect your wife. அவளுக்கு கனம் பண்ணணும் நாம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவள் பலவீனமான பாடம் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுறடியா. அவருடைய சரீரம் பாருங்கள், ஆண்களின் சரீரத்தை விட பெண்களுடைய சரீரம் மெதுமையானதும் பலவீனமானதும். And also their heart also very soft. You should know. ஹல்லேலூயா. ஆனபடினால் நாம் குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிப்பதற்கு தடை வராதபடி அவளை நாம் கனப்படுத்த வேணும். இந்த கணவன் மட்டுமல்ல, நம்முடைய மனைவி குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து நித்திய ஜீவனுக்குள் போவதற்கு கணவன் வழி வகுக்க வேண்டும் என்று வார்த்தைகள் சொல்லுகிறது. ஸோ ஆனபடியா அவன் பலவீனமான பானம் என்றபடினால், பலவீன பானம் நான் சொல்லலை அவங்களால இயலாதவர்கள் என்று சொல்லலை. அவள் ஆட்டோமேட் நார்மலாகவே அவருடைய சரீரமே பலவீனம். சில காரியங்களை டக்கான் விசுவாசிச்சுவாங்க. சிலர் உலகத்தாக்கள் பக்கத்தாக்கள் அதை வேறு யாரும் சொல்லும் பொழுதோ அவங்க விசுவாசிச்சுவாங்க. அப்படி அந்த பலவீனம் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கு. அது அவங்களோட பலவீனம் சொல்லுவது அவங்களுடைய வீக் பாயிண்ட் அல்ல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அது எதையும் விசுவாசிப்பாங்க. அது குடும்பத்துக்குள் வரும்போது பிரச்சனை வரும். ஆனபடினால் நீங்கள் திருவசனத்தை கொண்டு அவளை பரிசுத்தப்படுத்துங்கள். இயேசுவானவர் தமது சபையை திருவசனத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்தியது போல நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டுடைய வார்த்தைகள் மூலம் செய்து அவளை பலப்படுத்துங்கள். Hallelujah. You have to strong to your give strengthness to your wife. Hallelujah. பலப்படுத்த வேண்டும். Hallelujah. அதே போல் அவள் ரெண்டு பேரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கொள்ள அவளை எப்பவும் கனப்படுத்தி வார்த்தை கூடாக வழி நடத்த வேண்டும். Hallelujah. சிலவள அதிகமாக பெண்கள்
கணவன் மனைவிமார் பைபிள் எல்லாம் வாசிப்பாங்க, சரியா? தினந்தோறும் வாசிப்பாங்க. சில கருத்துக்கள் சரியாக விளங்கா, என்ன இடத்துல எப்படி நடக்கணும்னு தெரியாது, வாசிப்பாங்க, தெரியும். ஆனால் நீங்கள் அதை வாசி தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தைகளை எந்த இடத்துல எப்படி பாவிக்க வேண்டும் தெரியும். பைபிள் வேர்சஸ் எல்லா இடங்களும் இருக்கு. ஒரு சொல்ல எடுத்து நீங்க ஒன் வேர்டு இதில் பார்த்துட்டு நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதன் முன்பகுதியை பின்பகுதியை நீங்க பார்க்கணும். அந்த வார்த்தை என்ன சந்தர்ப்பத்துக்கு எப்படி சொல்லப்படுகிறது அப்படி நாம் அறிந்து கொண்டால்தான் மனைவியை தக்க சமயத்தில் அவருடைய பலவீனங்களில் வார்த்தைகள் மூலம் அவளை பலப்படுத்தி அவருடைய ஜீவியத்தில் ரட்சிப்பு இன்னொரு நாளும் வரக்கூடியதாக உண்டாக்கி நீங்களும் உங்கள் மனைவியும் பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்தை அடையும். தகப்பன்மாரின் கரத்தில் காத்திருந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். Hallelujah. So wife who submit herself to husband, தகப்பன் தனியாக இருந்து ஒன்றையும் செய்வதில்லை. Hallelujah. தகப்பன் மனைவியோடு சேர்ந்துதான் என்றும் இணைந்து வாழவர். Hallelujah. So Ephesians chapter 5 verse 22, wives, submit yourself to your own husband as you do to the Lord. மனைவிகளே, கர்த்தரை கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். மனைவி எப்பொழுதும் கர்த்தரை கீழ்ப்படிவான், பைபிளை வாசிப்பான், பிள்ளைகளை பாப்பா, புருஷனை பாப்பா, குடும்ப ஜபத்தை அந்த நேரத்துக்கு கூப்பிடுவான். ஆமா இல்லையா? அப்படியான மனைவி பைபிள்ல சொல்லுதோ, யூ சப்மிட் yourself to your husband. உங்களுடைய கணவனுக்கு உங்களை ஒப்படையுங்கள். எந்த விடயத்திலும் கர்த்தருக்கு நீங்க எப்படி கீழ்ப்படுகிறது போல உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிய பழகுங்கள். அந்நிய குடும்பத்தவர்கள் நம்மளை பார்த்து தேவ அன்பை அடையக்கூடியதாக மனைவிமார் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க பழகணும். அதனுடைய மற்றவர்கள் நமது குடும்பத்தை பார்க்க அதிகமாக நம்மை சுற்றாடம் இருக்கும் எல்லா ஜனங்களும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை பார்த்து இவர்கள் எப்படி நடக்கிறான்னு பார் என்று சொல்ற அளவுக்கு கணவன் மனைவி பிள்ளைகள் நடக்கலாம். அப்படியே மனைவி எப்பொழுதும் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து நடக்க போல புருஷனுக்கும் அர்ப்பணித்து நடக்கலாம். Hallelujah. So Father gives instruction and train your children through the word of God. அதே போல தகப்பன் பிள்ளைகளுக்கு வேதாகமத்தின் மூலமாக புத்தி சொல்வது மட்டுமல்ல, அவர்கள் அதில் பயிற்சியில் நடக்க நீங்கள் சொல்ல வேண்டும். Hallelujah. So பாருங்கள், Ephesians chapter 6 verse 3, Father, do not exasperate your children, instead bring them up in the training and instruction of the Lord. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அதாவது அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லும்போது பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு கடிந்து கொள்றதுன்னா அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை, கடிந்து ரிவ்யூ. நாம் அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இது பிள்ளை, அது பிள்ளைன்னா நீங்க அவனுடைய வார்த்தையை காண்பீங்க. உங்களோட ஆன்லைன் சொல்லக்கூடாது. சில வேலை போய் ஆகணும். பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள் எது உங்களுக்கு தெரியாமலும் செய்யலாம், உங்களுக்கு மறைத்து செய்யலாம். நீங்க கடிந்து கொள்ளும் பொழுது கூட அவங்களை கோபப்படுத்தும் பொழுது அவர்கள் உங்களுக்கு தெரியாத மறைவான பிள்ளைகளை செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனபடினா ஆண்டுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லி, அவர்களும் பைபிளை வாசிக்கிறவர்கள் வார்த்தையை சொல்லி அதன்படி அவர்களை நல்ல வழியில் கொண்டு நடத்தணும். ஹல்லேலூயா. ஸோ அது மாத்திரமல்ல, அவர்களை போதனைகளிலும் அவர்களை ஒரு ட்ரெயின் பண்ணணும். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிளில் நீங்க பிள்ளைகிட்ட சொல்லலாம்,
இன்றைக்கு நீ பைபிள் வாய்ச்சியா? ஓ வாய்ச்சேன். அதோட நீ தடப்படும். எந்த பகுதியை வாய்ச்சா? அதில் நீ என்னத்தை அறிஞ்சோன்னு ஆண்டவர் என்னோட உன்னோட என்ன பேசின? புரியுதான்? அப்படி நம்ம கதைக்கலாம். You have to spend some time with your children. நேரம் இல்லைன்னா நேரம் இல்லாமே போய்விடும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு மனிதன் ஒரு ஸ்கெட்யூல் வச்சு நடத்தா அவனுக்கு எப்பொழுது நேரம் இருக்கும். எவன் ஒரு நேர அட்டவணை இல்லாம வாழ்கிறானோ அவனுக்கு 24 மணிக்காலும் நேரம் இல்லை. ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நேர அட்டவணை இருக்கும். பிள்ளைகளோட உறவாடுவதற்கு ஒரு டைம் இருக்கும். You can't say that I have no time to spend time with my children. No. God has given children for you. Hallelujah. அப்படியே பிள்ளைகளோடு நாம் கலந்து பேசும் பொழுது அவர்களுக்கு போதனை செய்வது மட்டும் இல்லை, ஆண்டுடைய வார்த்தையை பயிற்சியினால் அவர் கை கொள்ளும் பொழுது அவர் முதிர் வயது வந்தாலும் அதை விடாதிருப்பார். Hallelujah. So Colossians chapter 3 verse 21 says, do not embitter your children or they will become discouraged. அதாவது பிள்ளைகளை திடனற்று போகாதபடி அவரை கோபப்படுத்தாதீர்கள். அவை கோபப்படுத்தா அது ஒரு டிஸ்கரேஜ். அவர்கள் என்கரேஜ் பண்றதுக்கு பதிலாக ஒரு டிஸ்கரேஜ். அவர்கள் உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் உற்சாகம் குறைந்து எல்லாவற்றிலும் பிழையான பாதையில் செல்ல வழிவகுக்கும். So you have to encourage and advise your children. அவர்களை நீங்கள் கோபப்படுத்த வேண்டாம். பிள்ளைங்க அதே போல நீங்க பாருங்க, பழைய பாட்டுல ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று Deuteronomy chapter 6 verse 4 to 7 வாகமம் 6ஆம் அதிகாரம் 4-7 மட்டும் வாசிக்கிறேன். Hear, O Israel, the Lord our God, the Lord is one. Love the Lord your God with all your heart and with all your soul and with all your strength. These commandments that I give you today are to be upon your heart. Impress them on your children. Talk about them when you sit at home and when you walk along the road, when you lie down and you get up. அதாவது இஸ்ரவேலேகள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீயும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை அறிந்து கொள்ளும். இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. ஹல்லேலூயா. அது முதல் அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ உன் தேவனை நேசித்து உன் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த கட்டளை. நீ அன்பு கூறுவோம். தகப்பனாகிய நீ முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆண்டவர்கள் அன்பு கூறுவதென்றா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பது, ஆண்டவரோடு நீங்க அநேக நேரம் உறவாடுவது. ஸோ அது முதல் தகப்பன் அப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார். முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறும். அன்பு கூறுவதென்னா அவனுடைய வார்த்தையை கேட்டு நடத்து ஆண்டவரோடு உறவாடுவது. அப்போ ஒரு தகப்பன் அப்படி முதல் நடக்க வேண்டும். அது மாற்றமே அவன் நடப்பது மட்டுமல்ல, அவன் என்ன செய்யணும்? அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும்,
வழியிலே நடக்கும் பொழுதும் படுத்துக் கொள்ளும் எழுந்திருக்கிற போதும் குறித்து பேசு. ஹல்லேலூயா. சோ ஆண்டுடைய வார்த்தை சொல்லுவது மட்டுமல்ல, நீங்கள் எந்த இடத்திலும் நீங்கள் ஒரு டைனிங் டேபிள் இருக்கணும், you have to speak with them. ஹல்லேலூயா. அது இருக்கும் பொழுதோ எல்லாம் பொழுதோ அதை திருப்பி சொல்லணும். நாங்கள் ஒரு பாட்டை நீங்கள் மார்னிங்கில் ஹம் பண்ணிட்டீங்கல்ல, ஈவினிங் மட்டும் என்ன செய்யுங்க சொல்லுங்க. திருப்பி திருப்பி அதை வந்து கொண்டு கேள்வியா அதை ஏன் திருப்பி வருதுண்டா உங்களோட மைண்டில் அது வந்து சேர்ந்துட்டு. அதுபோல நீங்க ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாக ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுதோ, நீங்க இருக்கும் பொழுதோ, அல்லது செட்டில நீங்க ஒருமிக்க இருக்கும் பொழுதோ, அல்லது பிள்ளைகளுடைய அறையில போய் நீங்கள் கதைக்கும் பொழுதோ, அல்லது சாப்பிடும் பொழுது நீங்கள் அதை திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ணால் இந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் அது எதிரொலித்து கொண்டிருக்கும். இந்த பிள்ளைகள் வயது வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அயல் நாட்டில் நாம் மிச்சம் கவனமா இருக்கோம். பிள்ளைகளை வளர்க்குற மிச்சம் கவனம் அல்லையா. ஆனப்படினால நாம் எப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அதை ட்ரெயின் பண்ணணும். இப்படி நடக்கணும், தகப்பனை பார்த்து பிள்ளைகள் நடக்கும். அல்லையா. அதே போல வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகளும் பெற்றோரை மதிக்க வேண்டும். Also children should be honored their parents. பிள்ளைகளுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு கட்டளை. Ephesians chapter 6 1-3 Children, obey your parents in the Lord, for this is right. Honor your father and mother, which is the first commandment, and with a promise, so that it may go well with you and that you may enjoy long life on the earth. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருக்க, பூமியில் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாவது கற்பனை. அல்லையா. First commandment, you have to honor your father and mother. Hallelujah. What is the meaning of honor? So you have to obey what they said. Hallelujah. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுவதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் உங்கள் தகப்பனையும் தாயையும் நீங்கள் கனம் பண்ணுவது. அப்படி செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகும். லாங் லைஃப்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். தாய் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதோ அது ஆண்டவர் கொடுத்த கற்பனை போல அதில் அவர்கள் நன்மை உண்டாயிருக்கும். பூமியில் அவருடைய வாழ்நாள் நீடித்திருக்கும். லாங் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஃப்ரூட்ஃபுல் லைஃப் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை மதித்து நடக்க வேண்டும், கீழ்ப்படியும். எந்த விஷயத்திலையும் எதையும் தாய் தகப்பன்கிட்ட கேட்டு முடிவெடுக்க, சொந்த முடிவெடுக்கப்படும். குடும்பம் என்பது கடவுளுடைய முதல் ராஜ்யம். குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சபைக்கு வருவதுதான் தேவன் நியமித்த சபை. பரிசுத்தவான்கள் ஒன்று கூடும் இடம்தான் தேவ சபை. அந்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய் தகப்பன் பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடப்பவர்கள் தான் முதல் ஊழியம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. First ministry start from your house. ஹல்லேலூயா. உங்களோட வீட்டில் கணவன் மனைவிக்கிடையில் ஒப்புரவாகி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி பிள்ளைகளும் காத்துடைய வடக்கு நடக்கும் போது, that is the first ministry in church. அவர்கள் ஒன்று சேர்ந்து சர்ச்சுக்கு வரும் பொழுது, குடும்பங்கள் வந்து சேரும் பொழுது ஒரு பரிசுத்த சேவை உண்டாகிறது. அதுக்கு இயேசு கிறிஸ்துவே தலைவராக இருக்கிறார், அத்திவாரமாக இருக்கிறார். Hallelujah. So this is most important. Children should obey parents. Hallelujah. கணவன் மனைவி பிள்ளைகள் ஒற்றுமையாக இருப்பது மற்றவர்களுக்கு
ஆண்டவர் உலகத்தில் கொடுத்த வெளிச்சத்துக்கு ஒப்பு. அல்லேலூயா. அவனுடைய நாம் பிரியமானே, இந்த வேளையிலும் இந்த தந்தைய தினத்தில் நாம் வார்த்தை கூட அநேக காரியங்களை அறிந்து கொண்டோம். அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றும் இந்த வார்த்தை கூட நாம் அறிந்து கொண்டோம். அப்படினால் கணவன்மார், முக்கியமாக குடும்ப தலைவன், மனைவி அவன் தன்னை அர்ப்பணித்து பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நல்லதொரு குடும்பமாக, கர்த்தருடைய விரும்ப ஒரு குடும்பமாக, பரலோக சாட்சியத்துக்கு செல்லும் ஒரு குடும்பமாக, ஒரு சபையின் சாட்சியுள்ள குடும்பமாக மாறும். கண்களை மூடி நாங்கள் அன்பின் தரப்படி இந்த வேலைக்காக சோதரம் தேவன். இந்த வேளையிலும் ஆண்டவரே, தந்தை தினத்தை பற்றி நாங்கள் சில நிமிஷம் ஆண்டவரே வார்த்தைகளை சொல்ல கேட்கும் பிள்ளைகள் அதை கேட்டு அதன்படி நடக்க நல்ல குடும்பமாக, ஆவிக்குரிய குடும்பமாக தந்தையர் நல்ல ஒரு முக்கிய இடத்தை கொடுத்து வழிநடத்தை கிருபை உமது நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் தாத்தன். ஆமென்.